கேட்டீங்களா? இல்லை வேண்டாம், நீங்கள் பண்ணுங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, விளக்கு ஒன்றுமே இல்லை. நீ ஒன்று ஏற்றி அவர் ஏற்கனவே ஏற்றுக்க முடியாது இல்லைண்ணா. அவர் ஒன்று நீ ஒன்று என்ன ஒன்றும் இல்லை, வளர்த்துட்டே ஏற்று பாருங்க. நீங்கள் ஏற்றுங்க சார், நீங்கள் ஏற்றுங்க. அவராது ஒரு முன்னாடி இது அவர் ஏற்றிட்டோம் சார். எப்படி திரும்புங்க சார், ரைட் பண்ண அடி மாதிரி விளக்கு அப்படி தீ கொடுங்க. அப்படியே விளக்கு கேண்டில் தான் வச்சு ஏற்றுவாங்க. ஒரு ஒன்று அது ஏறிட்டு அவங்க தான் இது பண்ணிக்கலாம். ஓகே கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஏற்றுங்களா? ஏற்றுங்களா? சமைச்சு போகிறீங்களா? அதெல்லாம் கொசு விளக்கு வச்சுருக்காங்க. கொசு விளக்கு தூக்கி அதெல்லாம் உள்ளது. அமைச்சர் வீட்டில் செய்யுது, அதில் தட்டி வச்சிருக்கு. தட்டுமா அதை வச்சுருக்கோம். அப்படியே வெளியே எடுத்து போயிட்டு வெளியே அப்படியே கேமரா வெளியே மேலே அப்படியே அப்படியே சார் நீங்கள் வாங்க. சார் நீங்க ஆபீஸ் ஓட்ட மாட்டேன் சொன்னல, நீங்க அனுப்பிச்சிருக்கா பாருங்க இன்விடேஷன்ல உங்களுக்கு ரொம்ப எடுத்து வீடியோ சுற்றி காமிக்கிறோம். சரி அப்போ வெளியே பிடிச்ச நம்ம வேலைச்சேரி பக்கத்தில் மிஸ்டர் ராஜா அவருடைய தலைமையில் அவரோட போட்டு மிஸ்டர் செயலாளர் முகமது அலி கனி அவரும் பொருளாளர் ஏற்பா ஆர் மாலஜார மாலஜி அவர்களும் இணைந்து இந்த பகுதியில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அது வழியாக ஒரு அசோசியேஷன் போய் வைக்கிறீங்க. மாற்றுத்திறனாளி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரோ அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து இன்றைக்கி வந்து அற்புதமாக இந்த சங்கத்தை துவக்கி அதுவும் அதை துவங்கின பிறகு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்போடு இணைந்து செயல்படுறதுக்கு வந்துக்கிறாருன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களை கூட்டமைப்பு வரவேற்கிறது, உங்களோடு இணைந்து கூட்டமைப்பு செயல்படுறதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி. அதனால் சந்தோஷமாக பண்ணுங்க. நம்முடைய நோக்கமானது எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உண்மையாக சேவை செய்யக்கூடிய மக்களை கண்டெடுத்து அந்த மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும். புரியுதுங்களா? அதுதான் ஒரு அமைப்புடைய நோக்கமாக இருக்கணும். அதாவது 50% அதை செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா
பெரும்பாலான சங்கங்கள் நான் தமிழ்நாடு முழுவது பார்த்துக்கிறேன், இந்தியாவில் போகிறேன், கொஞ்சம் வெளிநாடுக்கு போய் பார்த்துக்கிறேன். பெரும்பாலான சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பதவிகளை வச்சிருக்கிற தலைவர் செயலாளர் இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, டொனேஷன் வாங்குறதோ வேற எங்கன்னா வாங்கி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கே செய்கிறாங்க. அது நோக்கமாக இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா ஒரு சங்கம் என்பது நீ இன்றைக்கி ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி நீ ஒரு தலைவராகிட்ட. நீ தலைவர் ஆன பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு அதை வாங்கிக்கூடாது. புரியுதுங்களா? மெயின் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். புரியுதுங்களா? இது இதோடைய நோக்கம் நீ எதை நோக்கி இது பயணம் பண்ண வச்சுருக்குன்னா, இன்னும் நம்மள மாதிரி இயலாதவர்கள் கஷ்டப்படுறவங்க இந்த பகுதியில் இந்த தெருவில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு கல்வி, அடிப்படை கல்வி, அடிப்படை பயிற்சி, வேலைவாய்ப்பு, தொழில், அவங்களுக்கு தேவையான முதல் வீட்டிலேருந்து வெளியே வருவதற்கான தேவையான அடிப்படை உபகரணம், கேலிப்பர், ட்ரெஸ்ஸர், ஜீன்ஸர், என்ன இதெல்லாம் இன்னும் வாங்காத இருக்கிறாங்க. அடிப்படை அடையாளத்தை வாங்காத இருக்கிறவங்க, அடிப்படை ட்ரெயின் பாஸ் வாங்காத இருக்கிறவங்க, அடிப்படை பஸ் பாஸ் வாங்காத இருக்கிறாங்க, அடிப்படையாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற 120 திட்டங்கள் தெரியாத இருக்கிறவங்க, மாநில அரசில் இருக்கக்கூடிய 110 திட்டங்கள் தெரியாத இருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் அவங்களுக்கும் தெரிவித்து இந்த மாநில தலைவராகிய நான் எனக்கு தெரிந்து நான் எதெல்லாம் தெரிஞ்சு வைத்து கொண்டு இந்த சமூகத்தில் பயணிக்கிறேனோ அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய தெரியாத ஏழை ஒரு மாற்றுத்திறனாளி, வீட்டில் படுத்தபடியாக இருக்கிற மாற்றுத்திறனாளி கூட அது போய் சேரணும். அப்படி சேரணுன்றதுக்காக தான் நாங்கள் மாநிலத்தில் இருந்தாலும் கிளை அமைப்புகள்லாம் வச்சு இப்போ இந்த தெருவில் இந்த சந்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் ராஜாவுக்கு தெரியும். உடனே என்ன சொல்கிறேன், நம்ம ஆடிட்டரை போய் பாருங்கள், இந்த பக்கத்துலேயே இருக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா ஆடிட்டரை போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு மகத்தான ஒரு மாமனிதர். மார்ட்டின் ஜோசப் செல்வராஜன் பேர் இருந்தாங்கன்னா அவர் எங்களுக்கு 2098 எங்களோட இணைந்து செயலாற்றி நிற்கிறார். புரியுதா? இவருங்கிற மாதிரி அவங்க மனிதர் அப்படியே ரொம்ப இரக்கமான ஒரு மனிதர்கள். இன்னைக்கு பார்க்கவே முடியாது அந்த மனிதர். அவர் இது வரைக்கும் வாழ்நாளில் நான் எவ்வளோ விஷயத்துக்கு போனாலும் அது வரைக்கும் கோவப்பட்டே அவர் பார்த்ததில்லை. அப்படி ஒரு மனிதர். அவர் ஒரு டிசபிலிட்டியாக இருந்தாலும் நிறைய இது மாதிரி ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் அறக்கடையில் உருவாக்கி ஏடிடி வச்சு எல்லாம் பண்ணி நாங்கள் அந்த ஆடிட்டர் பக்கமே போக மாட்டோம். அதனால் அவங்க ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. வாங்கிட்ட கோவப்படாதுன்னா அவர் உண்மையிலே கடவுள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு வந்திருக்கிறாருன்ற இடத்துலன்னா நீங்கள் சுருக்கமாக பெரிய லெவலில் உலகம் புகழ்பெற அளவுக்கு நல்லா என்ன தெரிகிற மாதிரி நீங்களும் தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நம்மளை எண்ணம் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படணும், அவனுக்கு உதவி பண்ணணும், அவனுக்கு எப்படியாவது செய்யணும். நம்மகிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனுக்கு அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்காங்க. நானாக என்ன அவனு கேட்டிங்கன்னா இந்த வேலை நடந்துடும், எல்லாம் பண்ணிட்டோம். புரியுதா? நம்ம அவனு உக்காந்துருப்போம். ஒருத்தவங்க கேட்பாங்க, என்கிட்ட எவ்வளோ கேட்பாங்க, பரவாயில்ல போங்க பார்ப்பேன்னு. புரியுதா? சொல்லணும் என்ன அவன் நான் சொல்லி முடிச்ச ஒரு மணி நேரத்தில் பார்த்தா அந்த உதவி செய்யறவங்க எனக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க. அதுதான் இருக்கும். நீங்கள் பாத்திமா கூட இருக்குன்னு வச்சுங்களா, பாத்திமா இந்த உலகத்தில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா தெரியாது யாராக இருக்கா. நான் ஒரு மகளிர் மாநாட்டில் பார்த்தேன் அந்த அம்மாவை சாப்பிடும்போது. அப்போ என்னை பார்த்து, சார் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க சார், நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனால் நான் இப்போ உங்களுக்கு பார்க்குறேன் சார், பார்த்த பிறகு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார், என்ன பண்ணேன், எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் சார். சரிப்பா அடுத்த வாரம் வேலை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது மாதிரி அடுத்த வாரமே நான் பெரும்பாலத்தில் ஒருத்தர் ஆஃபீஸ் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. பெரும்பாலும் உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். எங்க பெரும்பாலும் ஆடிட்டரை போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு மகத்தான ஒரு மாமனிதர். மார்ட்டின் ஜோசப் செல்வராஜன் பேர் இருந்தாங்கன்னா அவர் எங்களுக்கு 2098 எங்களோட இணைந்து செயலாற்றி நிற்கிறார். புரியுதா? இவருங்கிற மாதிரி அவங்க மனிதர் அப்படியே ரொம்ப இரக்கமான ஒரு மனிதர்கள். இன்னைக்கு பார்க்கவே முடியாது அந்த மனிதர். அவர் இது வரைக்கும் வாழ்நாளில் நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு போனாலும் அது வரைக்கும் கோவப்பட்டே அவர் பார்த்ததில்லை. அப்படி ஒரு மனிதர். அவர் ஒரு டிசபிலிட்டியாக இருந்தாலும் நிறைய இது மாதிரி ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் அறக்கடையில் உருவாக்கி ஏடிடி வச்சு எல்லாம் பண்ணி நாங்கள் அந்த ஆடிட்டர் பக்கமே போக மாட்டோம்.
அதனால் அவங்க ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. வாங்கிட்ட கோவப்படாதுன்னா அவர் உண்மையிலே கடவுள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு இந்த இடத்துலன்னா நீங்கள் சுருக்கமாக பெரிய லெவலில் உலகம் புகழ்பெற அளவுக்கு நல்லா என்ன தெரிகிற மாதிரி நீங்களும் தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நம்மளை எண்ணம் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படணும், அவனுக்கு உதவி பண்ணணும், அவனுக்கு எப்படியாவது செய்யணும். நம்மகிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனுக்கு அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே தானாக வந்துன்னா அவனுக்கு கேட்டிங்கன்னா இந்த வேலை நடந்துடும், எல்லாம் பண்ணிவிடும். புரியுதா? நம்ம உட்காந்துருப்போம். ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, என்கிட்ட எவ்வளோ கேட்பாங்க, பரவாயில்ல போங்க பார்ப்பேன்னு. புரியுதா? சொல்லணுன்னா அவன் நான் சொல்லி முடித்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தா அந்த உதவி செய்யறவங்க எனக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க. அதான் இருக்குங்க. நீங்கள் பாத்திமா கூட இருக்குன்னு வச்சுங்களா, பாத்திமா வந்து இந்த உலகத்தில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா தெரியாது யாராக இருக்கா. நான் ஒரு மகளிர் மாநாட்டில் பார்த்தேன் அந்த அம்மாவை சாப்பிடும்போது. அப்போ என்னை பார்த்து, சார் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க சார், நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனால் நான் இப்போ உங்களுக்கு பார்க்குறேன் சார், பார்த்த பிறகு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார், என்ன பண்ணேன், எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் சார். சரிப்பா மாற்ற வர வேலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது மாதிரி அடுத்த வாரமே நான் பெரும்பாலத்தில் ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, பெரும்பாலும் உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். எங்க பெரும்பாலத்தை நம்ம நினைக்கக்கூடிய, நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதெல்லாம் நினைக்கிற மாதிரி அப்துல் கலாம் ஆனாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய ஆளுடைய புகழெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோணி பை கூட அவங்க எல்லாம் கிடையாது, கோடியும் கிடையாது, கோணி பையும் கிடையாது. ஆனால் அவங்க மறைஞ்சு 100 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க பேர் இருக்குது. யார் இருக்குது? அவங்க எதையும் நோக்கலை, எங்களை படி வைக்கணும், எங்களுக்கு பொண்ணு நம்ம எப்படி இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும் இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ உச்சி கட்டத்துக்கு நம்ம போவோம். புரியுதா? நமக்கு ஆத்மாத்மாக 7 ஜென்மம் இருக்குதான். எத்தனை ஜென்மம்? அந்த 7 ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியம் தாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுதான் அடுத்த ஜென்மத்தில் ஒன்று பல விதத்தில் ராமாயணத்தோட புரியுதா? ராமாயணோட நிறைய இந்த அப்படியே தமிழ்நாடு மாற்றத்தினாடி கூட்டமைப்பு. ஏன்னா வந்து வழக்கு அது ஒரு தூண்டிலுக்கான பிரகாசமாக இருக்குது. சுடர் ஒளின்றது இதுக்குள்ளேயே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 37 டிஸ்ட்ரிக்டும் உங்களுடைய அமைப்பினுடைய பேர், இந்த சங்கத்தினுடைய பேர் கண்டிப்பாக வெளியில் வரும். நான் வந்து என்னென்னா இந்த 2015 வந்து வெள்ளம் வரும்போது இந்த ஏரி இருக்குல்லையா, அந்த வரும்போது இந்த வெள்ளச்சேரி ஏரி அங்கே வெள்ளம் வந்த உடனடியாக ஒரு 1500 ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுத்தோம். அதே போல் எல்லா வெள்ளங்கள் கொரோனா டைம் எல்லாத்துலேயுமே இந்த மக்களுக்கு இங்கே உமையால் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வீடு கட்டி எல்லாத்துக்குமே கொரோனாவுக்கு இந்த அம்பேத்கர் அந்த இடத்துக்கு வந்து பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த இடம் எங்களுக்கு வளர்க்கப்பட்ட இடம் தான். அதே மாதிரி கண்ணகிலேருந்து செம்மஞ்சி எல்லாம் தலைவர் வந்து எனக்கு சொல்கிறேன், எங்களுக்கு நான் பேசுகிறேன்னா அது நான் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அழகாக வீட்டில் இருந்தேன். இப்போ எனக்கு வீட்டில் இருக்கவே டைம் இல்லை, அதான் உண்மை. இன்னைக்கு எங்கள் பாப்பா கேட்குறான், இன்னைக்கு கூட வெளியில் போகணுமா, போகணும், நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லை. காலையில் தலைவர் கூப்பிட்டாரு, வர முடியல. இப்போ என்னோடய வீடு கொஞ்சம் மாடிக்கு போயிட்டேன், இது பெருசாக வேணுமே மாடிக்கு போனதுனால ஏறி இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கீழே இருந்தால் ஒரு வாட்டிக்கு முன்னாடி வந்துடலாம், மேலே ஏறி இறங்கும். தலைவருடைய ப்ரோக்ராமே கொஞ்சம் யார்கிட்ட கேட்டு நான் இங்கே வந்துடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன தெரிவிச்சுக்கேன்னா, இங்கே கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம சங்கத்தில் இருக்காங்க, மகளிர் அமைப்பில் இருக்காங்க. அவங்க எங்களுடைய வாலண்டியர் இல்லை. அதாவது இந்த ஏரியாலாம் எங்களுக்கு வழக்கப்பட்ட ஏரியா தான். எல்லாருக்கும் நாங்கள் எல்லா உதவியும் செய்வோம். என்ன வேணுனாலும் மகளிர் இல்லைன்னா அந்த லைவ்லிஹுட் சம்மந்தமாக எதுனாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கமிட்டி ஒரு அமைப்பு தான் மகளிர் அமைப்பு, சரிங்களா? அது வீட்டில் இதோட எல்லாமே நாங்கள் பண்ண இருக்கிறோம். நாகராஜ் ஐயா இருக்கார், நம்ம அண்ணன் நாகராஜன் இருக்கிறாரு, எங்கள் அமைப்புலேயும் நாகராஜன் ஒருத்தர் இருந்தார். இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். ரொம்ப 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 நம்ம நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னு சொன்னால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வாரத்தில் முந்தானே தான் எங்கள் அமைப்பு தொடங்குறாங்க. இன்றைக்கி உங்களோட அமைப்பு தொடங்குறோம். பெரிய வளர்ச்சி எங்கள் அமைப்பு கூட்டமைப்பு. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா நாகதாஸ் சார் இருக்கார்,
இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் இல்லை ஒரு விஷயம் பண்ண போறோம்னா உடனடியாக வெளி மாவட்டத்தில் வந்து வர்றதை விட நம்மளுடைய அமைப்பில் இருக்கிறவங்களே ஒரு 2000 பேரை கூட திரட்டுற அளவுக்கு நம்ம இங்கே அசம்பிள் ஆகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தலைவர் மறந்துட்டாரு. என்னோட கணவரும் பாரதிய சங்கத்தின் தலைவருமான மணிகண்டனும் வந்துருக்காங்க. அவருக்கு எப்பவுமே அவரை வந்து நார்மல் பர்சனாக தான் தெரியும். அதனால அவங்க மனசுல அவர் அப்படி பழிஞ்சிட்டாரு. ஸோ அவரையும் நம்ம கூப்பிட்டுருந்தோம். அவங்க தலைவராக இருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணுங்க. இந்த அழைப்பு ஏற்று வந்தது சந்தோஷம். நாகதா சார் அவர் கார்த்தி எல்லாரும் வந்துருக்குறாங்க. நம்ம மேடம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்கள் ஆரம்பித்து பண்ணியிருக்கீங்க. சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு சொன்னார் நம்ம வந்து நம்ம மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் நம்ம உதவுற அளவுக்கு நம்ம சொன்னால் அது பெரிய விஷயம். ஏன்னா உங்களை மாதிரி பொது சேவைக்கு வந்த உங்களால் தான், அதாவது எல்லா மாற்றுத்திறனாளிகளும் அந்த மாதிரி பொது சேவைக்கு வருது. ஒரு சிலர் உங்களை மாதிரி இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வெளியே வந்து இப்போ நீங்களே வந்து வேற ஒரு வியாபாரம் வேலை அப்படின்னு போய் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சொத்து செய்யணும் சொத்து செய்யணும் அப்படின்னு வந்துருக்கீங்க. அது கடவுள் உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தையும் நல்லா தெரியுற மாதிரி எல்லாத்தையும் கடவுள் ஆட்சி ஒரு மாதிரி. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு நாட்டத்தோடு வந்திருக்கிறோம். சங்கம் நல்லா வளர்ந்து இன்னும் நிறைய பேர் இதனால அவங்களுக்கு நிறைய தொண்டுகள் நீங்கள் செய்யணும், செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்லது வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பாதி பதிய தெரிஞ்சு வா வா போட்டா நம்பிலாமா கட் பண்றேன் நானு. வெரி குட் வெரி குட். நல்லா இருந்தா உனக்கு போட்டோ சுடியே வச்சு தருவேன். அப்படியே வெளிவா போங்க சார். வாங்க சார். மரியா நான் உள்ளவே கல்பனா பத்தியா போடு
சேலை ஆட மாட்டுது. பச்சை சேலை பச்சை சேலை ஆடல. செப்ப போடுங்க. சூப்பரா போட்டீங்க ஒரு ஆட்டம். மேல எனக்கு ஆப்புதான் வரும். ஐயோ பாத்து போயிட்டு வா. ஏய் அப்பா அது ஆன் பண்ணுப்பா. ஆனே ஆகுதுப்பா. பண்ணி வச்சு போன் காமிச்சுனேன். பொண்ணு காட்டு நீங்க வச்சிருங்க. காலை தெரியல. கொடுங்க.
நம்மளும் போடுங்க என் போனுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆ எப்பவுமே லேண்ட்ஸ்கேப்ல தான் எடுக்கலாம். இல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுன்றதுக்கு அந்த வெளி லைட்டை ஆஃப் பண்ணுங்க பாருங்க. லைட்டு ஓடிக்கலாம். ஃபோக்கஸ் லைட்டு நல்லா வாய்ப்பு போடு ஆடு ஆடு அவனை தான்